ஹாய் கைஸ், இட் Thursday ஈவினிங். திருநெல்வேலியில் செம மழை. காலையில் பெய்ய ஆரம்பித்த மழை இன்னும் நின்ன பாடு இல்லை. மழைக்கு ஒரு பாயாசம் போடலான்னு சொல்லிட்டு பருப்பு பாயாசம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாசிப்பருப்பை எடுத்து லைட்டாக வறுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். ½ hour ஜவ்வரிசியை ஊற போட்டு வச்சுருந்தேன். அதையும் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன். அப்புறமா இந்த தேங்காவை எடுத்து டிர் பண்ணிவிட்டு தேங்காய் பால் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்தமாரி தேங்காய் பால் ஊற்றி பாயாசம் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு ஜம்முன்னே இருக்கும். ஜவ்வரிசியை கொதிக்க விட்டுருந்தோன்னா அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வெள்ளத்தையும் ஏலக்காவையும் கொஞ்சம் தட்டிட்டு பாகு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். இது தண்ணியில் கரைஞ்சா மட்டுமே போதும். அதுக்கப்புறமா இப்போ பருப்பு நல்லா வெந்ததும் இதை ஒரு மத்து வச்சு மசிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐட்டத்தை 1 by 1 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இதை கொதிச்சுட்டு இருக்க கேப்லேயே பேனில் கீ ஊற்றிட்டு தேங்காய், பாதாம், கிஸ்மிஸ், உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த கொதிக்கிற பாயாசத்தில் இதை தூக்கி கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சுட சுட பருப்பு பாயாசம் ரெடி. எனக்கு அப்பளம் போட்டு சாப்பிட தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.